நண்பர்களே, இப்போ நம்ம எப்போ வந்திருக்கிறோம் இப்போ எங்கே வந்திருக்கிறோம் பார்த்தீங்கன்னா, கொன்னக்காட்டு காளியா கோயில். கொன்னக்காட்டு காளியா கோயில் அப்படின்னா தமிழ்நாடு முழுவதும் ஃபேமஸாக இருக்குது. இதே வந்து கொன்னக்காட்டு காளியா கோயில் கொல்கத்தாவில் இருக்குது, டெல்லியில் இருக்குது. டெல்லியில் இருந்து பார்த்திங்கன்னா இந்த கோயில் வந்து மிக பிரதிஷ்டப்பட்ட கோயில். இந்த கோயிலில் வந்து எது நம்ம வழிபட்டாலும் அப்படியே நடக்குதுன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு விநாயகர், விநாயகரை கும்பிட்டு அதுக்கப்புறம் கொன்னக்காட்டு காளியா கோயிலுக்கு போகணும். வாங்க காளியா கோயிலுக்கு போய் பார்க்கலாம். இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா ஏவல், பில்லி, சூனியம், பேய், பிசாசு, காற்று, கருப்பு எல்லாமே வந்து ஓட்டுறது. வாங்க கோயிலுக்குள்ளே போகலாம். இதோ கொன்னக்காட்டு காளியா கோயில். இந்த அம்மாவட்ட வந்து வேண்டுனா எல்லாமே நடக்கும். எந்த ஒரு இதாக இருந்தாலும் எல்லாமே நல்லபடியாக நடக்குதுன்னு சொல்கிறாங்க. வாங்க வந்து உங்களுடைய வாழ்க்கைக்கு உண்டானதை எல்லாமே பாருங்கள். எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் இந்த அம்மாவட்ட வந்து கேட்டிங்கன்னா அது நடக்கும். கொன்னக்காட்டு காளியா கோயில் இது. அடுத்தது எருமகடாய் வந்து பலி கொடுக்குற இடம் இந்த ஒரு இடம். அது அந்த இடத்தையும் காட்டுருவாங்க. இது வந்து குண்டம் இறங்குற கோயில். காளியானாவே வந்து குண்டம் தான், குண்டம் இறங்குற கோயில். எத்தனை அடி குண்டங்கன்னா 11 அடி. இந்த கோயில் வந்து 11 அடி குண்டம். எப்போ எந்த மாதம் கண்டு இறங்குவாங்க கோயில்? மாசி மாதம் பண்டிகை. மாசி மாதம் 3 மாதம் பண்டிகையா? 3 மாதம் சாமி ஊர் விளையாடுறது மாசியில் பண்டிகை. மாசியில் பண்டிகை. ஊருக்கு வீட்டுக்கு 700 ஊருக்கு சொந்தமான கோயில் இது. 700 ஊரில் போய் எல்லா ஊருக்கு போய் எல்லாம் வந்துட்டு வருவாங்க. எருமகடா பலி கொடுக்குற இடம் இதுதான். எருமகடா பலி கொடுக்குற இடம் இது. இந்த இடத்துல வந்து எருமகடா பலி கொடுத்து எந்த விஷயமாக இருந்தாலும் நம்ம கேட்டோம்னா அது அப்படியே நடக்கும். உசுருக்கே ஆபத்தாக இருந்தாலும் எல்லா விஷயத்துக்கும் இது வந்து குணப்படுத்தி கொடுப்பாங்க. சரிங்களா? பேய், பிசாசு, பில்லி, சூனியம், ஏவல் எதுவாக இருந்தாலும் இந்த இடத்துக்கு வந்துட்டு போயிட்டாவே அப்படியே இதாகும். சரிங்களா? சிவாயமே திருச்சிற்றம்பலம்.